TBC Tamil News. டிபிசியின் தலைப்புச் செய்திகள். தமிழக மீனவர்கள் உயிரிழப்புக்கு இலங்கை பதில் உயர்ஸ்தானிகர் நேரில் அழைக்கப்பட்டு இந்தியா கண்டனம் வெளியிட்டுள்ளது. பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது பொறுப்பற்ற செயலாகும் என எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தேர்தல் சம்பந்தமாக கட்சியின் தீர்மானத்தினை மறுபரிசீலனை செய்வதற்கு தயார் என்று மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்தார். 15 லட்சம் ரூபாவை இலஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் எஸ். வியாளேந்திரனின் செயலாளர், கட்சி இணைப்பாளர் உட்பட 2 கைது. திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளிக்கச் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கி அனுமதி பத்திரமும் 1200க்கும் மேற்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன. பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸுக்கு பாதாள உலகத்தில் இருந்து மரண அச்சுறுத்தல். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். புதுடெல்லியில் உள்ள இலங்கையின் பதில் உயர்ஸ்தானிகர் இந்திய வெளிவிவகார அமைச்சுக்கு அழைக்கப்பட்டதோடு தமிழக மீனவர்கள் உயிரிழந்த மற்றும் காணாமற் போன சம்பவம் தொடர்பாக கண்டனம் வெளியிடப்பட்டுள்ளது. துரதிர்ஷ்டவசமான உயிரிழப்பு குறித்து எங்கள் அதிர்ச்சியையும் வேதனையையும் வெளிப்படுத்தினோம். கொழும்பில் உள்ள எங்கள் உயர்ஸ்தானிகரும் இலங்கை அரசாங்கத்திடம் இந்த விடயம் குறித்த கேள்வி எழுப்புவார்கள் என்று இந்திய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. மீனவர்கள் தொடர்பான பிரச்சினைகளை மனிதாபிமானத்துடன் கையாள வேண்டியதன் அவசியத்தை இந்திய அரசாங்கம் எப்போதும் வலியுறுத்தி வந்திருக்கிறது. அந்த வகையில் இரு அரசுகளுக்கும் இடையே நிலவும் புரிந்துணர்வுகள் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். மீண்டும் மீண்டும் நிகழாமல் அல்லது பலத்தை பயன்படுத்தாமல் இருப்பதை உறுதி செய்ய அதிகபட்ச முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்கள் பாதுகாப்புக்கு அரசாங்கம் அதிக முன்னுரிமை அளிக்கிறது. இந்திய மீனவர்கள் தொடர்பான பிரச்சினைகள் இலங்கை அரசு தலைமையுடன் உயர் மட்டத்தில் தொடர்ந்து எழுப்பப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரிகள் உடனடியாக காங்கேசன் துறைக்கு விரைந்து சென்று மீனவர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு அனைத்து உதவிகளையும் செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. முன்னதாக இலங்கை கடற்பரப்பின் வடக்கு கடற்பிராந்தியத்தின் நெடுந்தீவு கடற்பரப்பை அண்மித்து இந்திய மீன்பிடி படகொன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றொருவர் காணாமற் போயுள்ளார். நாட்டின் கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபடுவதற்காக வந்த இந்திய மீன்பிடி படகை சுற்றி வளைக்க முயற்சித்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்தார். குறித்த மீன்பிடி படகில் 4 இறந்துள்ளதுடன் அவர்களில் 2 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். குறித்த மீனவர்கள் தமிழகம் ராமேஸ்வரத்தில் இருந்து வந்த நாட்டின் கடற்பிராந்தியத்துக்குள் பிரவேசித்துள்ளனர். இதனிடையே இந்திய மீனவரின் உயிரிழப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதுடன் ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி தேர்தலிலும் தமிழ் மக்களின் வாக்குகள் மிக முக்கியமானவையாகும். அதன் விளைவாக தற்போது நாம் பேரம் பேசக்கூடிய வலு நிலையில் இருக்கின்றோம். அவ்வாறு இருக்கையில் அந்த ஆற்றலை புறந்தள்ளி பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது பொறுப்பற்ற செயலாகும் என சுட்டிக்காட்டியிருக்கும் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன், இத்தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் தோல்வி அடைந்ததன் பின்னர் ஆட்சி பீடமேறும் பெரும்பான்மையினரின் ஜனாதிபதி தலைமையிலான அரசாங்கத்துடன் தமிழர்களுக்கான தீர்வு குறித்து பேச்சுவார்த்தைகளை நடத்த முடியாத நிலையும் ஏற்படும் என்று விசனம் வெளியிட்டுள்ளார். இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வடகிழக்கு தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்குவது குறித்த பேச்சுவார்த்தைகள் வலுப்பெற்று அதனை முன்னிறுத்தி சில தமிழ் அரசியல் கட்சிகள் மற்றும் சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான இணக்கப்பாட்டு உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது.
ஜனாதிபதி தேர்தலில் தமிழர்கள் சார்பில் களமிறக்கப்படும் பொது வேட்பாளரால் வெல்ல முடியாத போதிலும் சுய நிர்ணய உரிமையுடன் கூடிய சமஷ்டி அடிப்படையிலான அரசியல் தீர்வு உள்ளடங்கலாக தமிழ் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை சர்வதேசத்திடம் கூறுவதற்கான களமாக இதனை பயன்படுத்தி கொள்ள முடியும் எனவும் தமிழ் அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் ஏற்கனவே தெரிவித்திருந்தனர். இருப்பினும் மேற்குறிப்பிட்ட உடன்படிக்கையில் இலங்கை தமிழரசு கட்சி பிரதிநிதிகள் எவரும் கைச்சாத்திடவில்லை. தமிழ் பொது வேட்பாளரை ஆதரிப்பதா இல்லையா என்பது குறித்து இதுவரை தமிழரசு கட்சி எவ்வித தீர்மானத்தையும் மேற்கொள்ளாத போதிலும் பொது வேட்பாளரை களமிறக்கும் தீர்மானத்தை தனிப்பட்ட முறையில் தான் ஆதரிப்பதாக அக்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். ஆனால் இத்தீர்மானத்தை முற்றுமுழுதாக நிராகரிப்பதாக எம்.ஏ. சுமந்திரன் ஏற்கனவே அறிவித்திருந்தார். இவ்வாறானதொரு பின்னணியில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவிருக்கும் வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கு நாம் தீர்மானித்திருக்கும் நிலையில் அதை ஓரங்கமாக சஜித் பிரேமதாசா மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருடன் ஏற்கனவே பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருப்பதாக சுட்டிக்காட்டிய சுமந்திரன், எதிர்வரும் காலங்களில் தமிழர்களுக்கான தீர்வு குறித்து வேட்பாளர்களுடன் பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். அதேவேளை இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளர் ஒருவரை களமிறக்கி தமிழ் மக்களின் கோரிக்கைகளை முன்வைப்பதன் ஊடாக அக்கோரிக்கைகள் பலமற்றதாகிவிடும் என கரிசனை வெளியிட்ட அவர், இம்முறை போன்று அடுத்தடுத்த ஜனாதிபதி தேர்தல்களிலும் தமிழ் மக்கள் சார்பில் பொது வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்படுவாரா எனவும் கேள்வி எழுப்பினார். மேலும் அவரும் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியனும் இணைந்து விடுத்த அழைப்புக்கு அமைய சில ஜனாதிபதி வேட்பாளர்கள் தமிழர்களுக்கான அரசியல் தீர்வு உள்ளிட்ட முக்கிய கேள்விகளுக்கு பொது மேடையொன்றில் பதிலளிப்பதற்கு இணங்கியிருப்பதாகவும் அவர்களுடன் ஏனைய வேட்பாளர்களுடனும் கலந்துரையாடியதன் பின்னரே இதனை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவதென தீர்மானிக்கப்படும் எனவும் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக கட்சியின் தீர்மானத்தினை மறுபரிசீலனை செய்வதற்கு தயார் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதியுமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்தார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவர் மஹிந்த ராஜபக்ச தலைமையில் மாகாண உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுடன் கலந்துரையாடல்கள் பத்தரமுல்லவில் உள்ள தலைமையகத்தில் இடம்பெற்றது. அதன் பின்னர் ஊடகவியலாளருக்கு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாம் கட்சி என்ற வகையில் தனியாக செல்வோம். அவ்வாறு தான் கட்சியில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. எமது கட்சியின் சார்பில் வேட்பாளர் தனியாக களமிறக்கப்படுவார் என்று அவர் கூறினார். ஜனாதிபதி தேர்தலில் ரணிலுடன் இணையப் போவதில்லை என்று நிழற்படத்தினை வைத்துக்கொண்டு தேவையானதை செய்ய முடியும், அதற்கு தடை விதிக்கப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை களமிறக்குவது, பிற தரப்பினருக்கு ஆதரவளிப்பது உள்ளிட்டவற்றை கட்சியே தீர்மானிக்க வேண்டும். அது எனது பொறுப்பல்ல. தீர்மானத்தை மாற்ற வேண்டும் என்று கட்சி கூறினால் அதனையும் செய்வேன். அதற்கு தயாராகவே உள்ளேன் என்றும் மஹிந்த ராஜபக்ச சுட்டிக்காட்டினார். மட்டக்களப்பில் மண் அகழ்வதற்கான அனுமதி வழங்க கட்டிட ஒப்பந்தக்காரர் ஒருவரிடம் 15 லட்சம் ரூபாய் லஞ்சமாக பெற்ற குற்றச்சாட்டில் இராஜாங்க அமைச்சர் எஸ். வியாழேந்திரனின் செயலாளர் மற்றும் அவரது கட்சி இணைப்பாளர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்லடி கடற்கரையில் மாறுவேடத்தில் இருந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினரால் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் உயரதிகாரி ஒருவர் தெரிவித்தார். சந்தேக நபர்கள் 2வரையும் பொலன்னறுவையில் போலீஸ் தலைமையகத்துக்கு கொண்டு சென்று விசாரணையின் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கொழும்புக்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்தார். இதேவேளை குறித்த அமைச்சரின் சகோதரனும் அவரின் முன்னாள் செயலாளரும் கடந்த 2022ஆம் ஆண்டு காணி விவகாரம் ஒன்றுக்காக ஒருவரிடம் மட்டக்களப்பு நகரில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் வைத்து 15 லட்சம் ரூபாய் லஞ்சமாக வழங்கிய நிலையில் லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். ஜனாதிபதியுடனான சந்திப்பின் பின்னர் மக்களை சந்தித்த அவர் தமிழ் மக்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வை முன்னெடுக்கும் அதேவேளை அதற்கு சமாந்தரமாக அபிவிருத்தி பணிகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்று மக்களின் கோரிக்கைக்கு அமைவாக செயற்பட உள்ளதாக குறிப்பிட்டார்.
மறைந்த பாராளுமன்ற உறுப்பினர் அமரர் ரா சம்பந்தனின் மறைவின் பின்னர் கடந்த ஜூலை 9ஆம் தேதி பாராளுமன்ற உறுப்பினராக பதவி பிரமாணம் செய்து கொண்ட சண்முகம் குகதாசனுக்கு சில நாட்களுக்கு முன்னர் அரசாங்கத்திடமிருந்து 2 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு வழங்கப்பட்ட நிலையில் மேலதிகமாக 3 கோடி ரூபாவை கோரியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளிக்கச் சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு துப்பாக்கி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளதுடன் 1200க்கும் மேற்பட்ட மதுபான சாலை அனுமதி பத்திரங்களும் வழங்கப்பட்டுள்ளன என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினருமான தயாசிறி ஜெயசேகர தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் தயாசிறி ஜெயசேகர இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவுக்கு 92 உறுப்பினர்கள் ஆதரவளித்திருக்கின்றார்கள். அவர்கள் தமது ஆதரவினை ஆத்மார்த்தமாக செய்யவில்லை. அவர்களுக்கு பல்வேறு சலுகைகள் வழங்கப்பட்டுள்ளன என்று சுட்டிக்காட்டினார். குறிப்பாக 3 லட்சம் ரூபாவுக்கு மேல் துப்பாக்கிகளை கொள்வனை செய்வதற்கு துப்பாக்கி அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. இப்போராட்டத்தின் போது வீடுகள் சேதமடைந்தவர்களுக்கு 3 முதல் 4 கோடி ரூபாய் வரை கொடுப்பனவு வழங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறினார். ரணில் விக்ரமசிங்காவை நெற்றியில் வைத்து அறைந்தவர்களே இன்று அவருக்கு ஆதரவு தெரிவித்தவர்களில் பெரும்பான்மையாக உள்ளனர் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பொது பாதுகாப்பு அமைச்சர் டிரான் ஹலஸுக்கு பாதாள உலகத்திலிருந்து மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளமையை புலனாய்வு அமைப்புகள் கண்டுபிடித்துள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அமைச்சர் டிரான் ஹலஸின் பாதுகாப்பை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்குமாறு புலனாய்வு பிரிவு அறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளதாகவும் அதே வட்டாரங்கள் கூறியுள்ளன. பாதாள உலகத்தையும் போதைப் பொருளையும் ஒடுக்குவதற்கான தொடர் நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு பணிப்புரை வழங்குவதும் பெருமளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்களை கைது செய்வதும் அமைச்சர் மீது பாதாள உலக அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.